வணக்கம். வாங்க லதா வியூஸ்க்கு. இது வந்து தக்காளி பொடி. இந்த தக்காளி பொடி வந்து ரூ. 1000 கிலோன்னு விற்கிறாங்க. நம்ம அதை வீட்டில் எப்படி இப்போ வெயில் காலமாக இருக்குது இல்லையா, தக்காளியும் விலை கம்மியாக இருக்குது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 3 கேஜி அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். நாட்டு தக்காளியாக கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் துடைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த கண்ணை மூக்கெல்லாம் எடுத்துட்டு நாலாவோ இல்லை 3ஆவோ கட் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப வெளியே வந்துடாமல் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தாம்பாளத்தட்டுலையோ இல்லை பெரிய ட்ரேவ்லையோ வச்சு லைட்டாக உப்பு தூவிடுங்க. மேலே அரிஞ்சு வச்சதுக்கப்புறமா உப்பு தூவி இதே மாதிரி வெயிலில் வச்சிங்கன்னா இது பாருங்கள், ஒரு 3 நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி காஞ்சிருக்கு. இது வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம், ஒரு வாரமே காய வச்சோம். அப்போ தான் நல்லா, இப்போ காயிற வெயிலுக்கு ஒரு வாரம் நம்ம நல்லா காய வச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சூரிய கூடாரம் அந்த மாதிரிலாம் வச்சாங்கன்னா 2-3 நாள்லேயே காஞ்சிடும். இதை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு ஜலிக்க தேவையில்லை, அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம். காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா, ஏர்டைட்டாக இருக்கிற கண்டெய்னரில் போட்டிங்கன்னா 1 வருஷம் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். இதை வந்து கடையில் வந்து ரூ. 1000 ஒரு கேஜின்னு விற்கிறாங்க. தக்காளி சாதம், தக்காளி தொக்கு, நம்ம தக்காளி சேர்த்து என்ன செய்கிறோமோ எல்லாம் செய்யலாம். இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? தக்காளி வாங்கி காய வைங்க, பொடி ரெடி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.